நம்ம வந்து உண்மையை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ விமர்சனமோ நம்மளை ஒன்றுமே பண்ணாதுங்க. நம்ம பொய் சொன்னால் தான் அவன் விமர்சித்தா சண்டைக்கு போகிறது யார்? உன்னை விமர்சித்தாக்கா அதை தாங்கிக்க முடியாமல் நீ ஏன் சண்டைக்கு போகிற? உன்னை அவன் கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான்னு நீ ஏன் சண்டைக்கு போகிறன்னா உங்ககிட்ட உண்மை இல்லை, பொய் இருக்குதுன்னு அர்த்தம். நீ வந்து யார் விமர்சித்தாலும் கேலி பண்ணாலும் அதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக நீ கடந்து போகணுன்னா உங்ககிட்ட உண்மை இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பூமி உருண்டைன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிக்க போது நிறைய பேர் அவரை கேலி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து பூமி உருண்டைன்னு நினைக்கல, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, கடவுள் தான் படைச்சார் பூமியை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுபோல் அப்போ வந்து அவர் பூமி உருண்டைன்னு சொல்லும்போது அவரை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் அவருக்கு கோபம் வந்திருக்குமா? ஏன்னா அவருக்கு தெரியும் அதுதான் உண்மைங்கிறது தெரியும். அதனால் அவருக்கு இந்த மக்களை பார்த்து பரிதாபப்பட்டிருப்பார். ஐயோப்பா சிரிக்கிறாங்க பாரு, இந்த அளவு இதை கூட புரிஞ்சிக்க தெரியாதவங்களாம் இருக்காங்க, சரி படிப்படியாக புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான். அதுபோல் வந்து குரங்குலேருந்து தான் மனிதர்கள் வந்தார்கள் அப்படின்னு டார்வின் சொன்னார். அப்படிங்கும்போது அவரை பார்த்து நிறைய பேர் சிரித்தாங்க. ஆனால் அதுக்காகலாம் ஐயோ நம்மளை பார்த்து சிரித்தாங்களேன்னு அவர் கோவப்பட்டிருப்பாரா, டென்ஷன் ஆகியிருப்பாரா, என்னை பார்த்து எப்படி சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிருப்பாரா? அவர் அசராமல் இருந்திருப்பார், கொஞ்சம் கூட அசந்துருக்கு. சிரித்து அவங்க தான் களைப்படைஞ்சிருப்பாங்க. சிரித்து கேலி பண்ணி விமர்சித்து டயர்டாகி போயிருப்பாங்க. ஆனால் இவர் எப்போதும் போல் உற்சாகமாக அவர் வேலையை செஞ்சிகிட்டே இருந்திருப்பார். அதுபோல் தான் இப்போ வந்து நாம் சரியாக இருந்தோம் அப்படின்னா, நாம் பேசுகிறது உண்மையாக இருந்தால் இந்த உலகமே சிரித்தாலும் உலகமே கேலி பண்ணாலும் நம்ம எப்போதும் போல் சந்தோஷமாக இருப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? விமர்சனத்துக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. விமர்சனத்தை கடந்த ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உண்மையை மட்டுமே பேசுங்க, உண்மையை தேடுங்க. மூட நம்பிக்கைகளை பேசுனீங்கன்னு வச்சு இப்போ பாருங்கள், ஒரு மதம் வந்து பொய்ன்னு சொன்னால், ஒரு இந்து மதம் பொய்ன்னா இந்து மத வெறியர்களுக்கு கோவம் வருது, முஸ்லீம் மதம் பொய்ன்னா முஸ்லீம் மத வெறியர்களுக்கு ஏன் கோவம் வருது? அது பொய்ங்கிறதுனால தான் கோவம் வருது. அது பொய்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கோவம் வருது. அதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறவங்களுக்கு கோவம் வராது. ஏதோ உண்மைன்னு நம்புகிறாங்க பாருங்கள், அந்த பொய் தான் அது. அந்த பொய்யை உண்மைன்னு நம்புகிறவங்களுக்கு தான் கோவம் வருது. ஜாதி இல்லைன்னு சொன்னால் ஜாதியை நம்புகிறான் பாரு, அவனுக்கு தான் கோவம் வருது. ஜாதி இல்லைன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கோவம் வராது. ஏன்னா இல்லைங்கிறது தானே உண்மை. பொய் அது இருக்குதுன்னு நினைக்கிற பாரு, அது வந்து பொய். ஜாதியெல்லாம் இருக்குது, மதமெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிற பற்றியா, அது வந்து பொய். அப்போ அது இல்லைன்னு சொல்லும்போது அதை இருக்குதுன்னு நம்புகிறவங்களுக்கு ஏன் கோவம் வருது? அது வந்து உண்மை இல்லை, அது இவங்க நம்புறது பொய். அதனால தான் அதை தாங்க முடியல. எப்படி என்னை பார்த்து சொல்லலாம், எங்கள் மதத்தை பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்களுக்கு அதனால தான் கோவம் வருது. அதனால் உண்மையை சொல்கிறவங்க யார்? கடவுள் இல்லை, மதம், அதாவது ஜாதி மதம்ங்கிறது இல்லைன்னு சொல்லி உண்மையை அது வந்து உண்மை. இல்லைன்னு சொல்லிவிட்டு உண்மையை சொல்கிறாங்க பாரு, அவங்களுக்கு கோவம் வராது. இந்த மாதிரி கோவப்படுறவங்கள பார்த்து ஐயோ பாவம் பரிதாபமாக பார்ப்பாங்க. அதனால் எப்போவுமே நம்ம வந்து இப்போ நான் கூட பேசுகிறேன், நான் தான் முதல் மனிதன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க 2040 ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்கிறேன். என்னை பார்த்து நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 3-4 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ என்னை பார்த்து யாராவது சிரித்தாலோ கேலி பண்ணாலோ கிண்டல் பண்ணாலோ எனக்கு கொஞ்சம் கூட கோபம் வர்றதே இல்லை. நான் என் வேலையை தொடர்ந்து செய்கிறேன், இன்னும் உற்சாகமாக செய்கிறேன், இன்னும் ஆர்வமாக செய்கிறேன். நான் சொன்ன விஷயத்த இன்னும் ஆர்வமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? உலகமே சிரித்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்னுடைய கடமை, நான் தான் அதை அவங்களுக்கு பக்குவமாக புரிய வைக்கணும். அது வரைக்கும் அவங்க அப்படி தான் சிரிப்பாங்க அப்போ அவங்க சிரிக்கிறதுக்கு நான் கூட ஒரு காரணமாக இருப்பேன். ஏன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த தாமதமாக சொல்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம் 2006 ஆண்டுலேருந்து அதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயத்த நான் ரொம்ப தாமதமாக சொல்கிறேன். அப்போ அவங்க அப்படி புரியாமல் கேலி பண்ணுறதுக்கு அது நானும் ஒரு காரணமாக இருக்கேன். அதனால் வந்து அவங்க அது இருந்தாலும் அவங்க கேலி பண்ணாலோ கிண்டல் பண்ணாலோ அது என்ன ஒன்றுமே செய்யுது. நான் எப்போதும் போல் என் வேலையை செய்கிறேன், அமைதியாக இருக்கும். என் மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஐயோ என்னை பார்த்து சிரிச்சிட்டியே, நீ என்ன பெரியதோ, அப்படி எந்த வேலையே கிடையாது.